சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதி திருநங்கைகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுக்கு சலுகைகள் நிறைய வேண்டும். வீடு வசதி இல்லை. அப்புறமா மகளிர் உரிமை தொகை தராங்க. அது எங்களுக்கு யாருக்கும் இது இல்லை, கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு அது வேண்டும் சலுகையெல்லாம். வேலை வாய்ப்புக்கு கடன் தொகுதி லோன் கொடுங்க. நாங்களும் கடை வச்சு பொழைக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி சுய தொழில் உதவி எங்களுக்கு நான் கேட்குறோம். எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த ஆட்சியில் 2026. சார், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வீடு கேட்டு போய் நின்னா வீடு தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீடு கேட்டாலும் திருநங்கைக்கு தரமாட்டிருக்காங்க. எப்படின்னா ஃபேமிலிக்கு தராங்க, ஒரு திருநங்கைன்றவங்களுக்கு தரமாட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வீடு கொடுங்க, இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ போன ஆட்சியில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்லை இந்த ஆட்சிலையாவது கொடுங்கன்னு கேட்குறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு உதவித்தொகை கொடுத்தா தான் நாங்களும் எதனா செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது இந்த ஆட்சிலையாவது பண்ணுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். வேறு எதுவும் கேட்கல உங்ககிட்ட. தேர்தல் டைமில் எல்லாருக்குமான வாக்குறுதிகள் தேர்தல் கொடுக்குது. தேர்தல் பிரச்சனை பண்ணுறவங்களும் தராங்க, கட்சி தலைவர்களும் தராங்க. ஆனால் திருநங்கைகளுக்கான தேர்தல் வாக்குரிமை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. திருநங்கைகளுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம், திருநங்கைகளுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம், நலவாரியம் தரோன்னு சொல்கிறாங்க. அந்த நலவாரியத்தால் எந்த பிரயோஜனமே எங்களுக்கு இல்லை. அந்த கார்டு தந்திருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் நடந்திருக்குன்னா பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிருக்கான உதவித்தொகை மாதம் மாதம் தராங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். வயசான திருநங்கைகள் இருக்காங்க, நிறைய பேருக்கு அந்த மாதம் உதவித்தொகை போகிறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே வயசான திருநங்கைகளுக்கு போகிற மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்குற ஒரு வாக்குறுதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூத்த திருநங்கைக்கு மகளிர் தொகைன்ட்டு வருது இல்லையா, அது சேர்த்து கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சேர்ற மாதிரி இருந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வீடுங்களெல்லாம் நாங்கள் குடிக்கு வந்தோம்னா பெண்ணுக்கு ஆகட்டும் ஆணுக்கு ஆகட்டும் தனித்தனியாக வாடகை கம்மி ரேட்டில் வாங்கிக்குவாங்க. இப்போ எங்களை பார்த்ததுமே ஐயோ நீங்களா, உங்களுக்கு எல்லாம் இப்போ 3000 இருக்குன்னா 7000 8000 சொல்லுவாங்க. அது முக்கியமான இடத்துல எங்களுக்கு வாடகை வீடுங்க கொடுக்க மாட்டாங்க. தனியாக எங்கோ காட்டுக்குள்ளாரையோ இல்லை எங்கேயோ தூரமாக இருக்கிற மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரியோ இல்லை ஒழுகுற மாதிரி இந்த மாதிரி வீடு கொடுத்தாலும் எங்களுக்கு அதை விட்ட வேறு விதி இல்லைன்ட்டு அந்த மாதிரி வீடுங்கள்லேயே போய் இந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ தேர்தல் இதில் எங்களுக்கு வாக்குறுதி ஒன்று வீடுங்க வசதி பண்ணி கொடுக்குறோன்னு வாக்குறுதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் ஹோசூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.